என் அன்பு குழந்தையே, உன் ஆசையை வெகுவாகவே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத அதிர்ஷ்ட எண்ணை இப்பொழுது நீ தொட்டிருக்கும் காரணத்தால் சற்று நேரத்திலேயே உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகின்றது. ஆசைகளே இல்லாமல் வாழ்வதும் வாழ்க்கை அல்ல. உன்னுடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு தவறும் அல்ல. ஏன் இதை நினைத்தாய் என்று யோசித்து பார்த்தால் உன் மனதிற்கு இது இன்பத்தை கொடுக்கும், உன் வாழ்விற்கு இது நலனை கொடுக்கும் என்பதை அறிந்து நினைத்திருக்கின்றாய். நினைப்பது எல்லாம் நடக்குமா என்று கேட்டால் அது ஐயம்தான் என்கின்ற பொழுதிலும் இப்பொழுது நீ நினைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை, ஆசையாக மனதில் வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய இந்த ஆசையை இன்னும் சற்று நேரத்தில் நான் நிறைவேற்றி கொடுத்து உன் மனப்பூரிப்பு அடைவதை பார்த்து மகிழ காத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ எத்தனை கஷ்டங்களை வாழ்க்கையில் சந்தித்த பொழுதிலும் அதையெல்லாம் இவ்வளவு அழகாக, பொறுமையாக, நேர்த்தியாக, புத்திசாலித்தனமாக கடந்து கையாண்டு வந்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்ப நிலையெல்லாம் மாறப்போகின்றது. இன்ப நிலை உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கப் போகின்றது. எவ்வளவு தூய்மையான எண்ணத்தை மனதிற்குள் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக நான் மாற்றி கொடுக்கப் போகின்றேன். 10 நிமிடத்தில் உன் ஆசை நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே. மனதிற்குள் வைத்திருந்த அத்தனை பாரங்களும் நீங்கி மனவேதனைகளையும் போக்கி அதே மனதிற்குள் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை பசுமையாக மாற்ற இதோ உன் சாயிநாதன் நான் இப்பொழுது முடிவெடுத்து விட்டேன். நான் செய்த தீர்மானங்களை யாராலும் மாற்றிவிட முடியாது. உன் மனதில் என் நினைவுகளை யாராவது அழிக்க முடியுமா? உன் வாழ்க்கையில் என்னை யாராவது விலக்கி வைக்க முடியுமா? இல்லை அல்லவா? அந்த அளவிற்கு நீ திடமான பக்தியை, அதிகமான ஈடுபாட்டை என் மீது செலுத்தி வருகின்றாய். அதே அளவு அக்கறையையும் நான் உன் வாழ்க்கையில் காட்டாமல் நிச்சயம் இருக்க மாட்டேன். என் அக்கறை முழுவதும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தவும், செம்மைப்படுத்தவும், முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும், உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை கொடுப்பதிலும் தான் என் அக்கறை இருக்கின்றது. உன்னுடைய ஆசைகளை, விருப்பங்களை விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இத்தனை நாளாய் என் குழந்தையை நான் காக்க வைப்பது, காத்திருந்து சோர்ந்து போய்விட்டதே, கதறி கதறி அழுது உடம்பில் தெம்பே இல்லாமல் இருப்பதை போல அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனம் மிகுந்த பலவீனத்தை அடைந்திருப்பதை இப்பொழுது பார்க்கின்றேன். இந்த நிலையிலிருந்து உன்னை நான் இப்பொழுது காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றேன். மனோபலத்தை கொடுத்து, உடலில் தெம்பை கொடுத்து, இனி வரும் நாட்களில் நீ மிகவும் சுகமாக வாழ நான் ஆணையிட்டிருக்கின்றேன். பனியைப் போல உருகக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் உன் கண் முன்னாலே உருகி ஓடிவிடும். கவலை கொள்ளாதே. இன்பங்கள் எல்லாம் உன் வாழ்வை நோக்கி வந்து சேரும். உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை நினைத்து கவலைப்படாதே. அந்த உறவும் உன்னை நினைத்துதான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு பாசத்தை வைத்து ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அதே அளவிற்கு பாசம் அந்த மனதிலும் இருக்கத்தான் செய்கின்றது. வெளி வேடத்தை காட்டி அவர்களையும் உன்னையும் சேர்த்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெளி வேடம் எல்லாம் அறவே மறையும். உண்மையான குணம் உன் மத்தியில் வெளிப்படும். என் அன்பு குழந்தையாகிய நீ, உனக்கு வர வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன் கரம் வந்து சேரும். இது நாள் வரை கிடைக்காமல் உன்னை பாடுபடுத்தியது போதும். இப்பொழுது அந்த தடைகள் எல்லாம் விலகியது. கிடைக்க வேண்டிய விஷயத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி உன் கரம் வந்து சேர்ந்து இனி முழு மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த அளவிற்கு நம்பி இருந்தாயோ அந்த அளவிற்கு பல விஷயங்களில் ஏமாற்றமும் அடைந்திருக்கின்றாய். யாரையும் நம்பாமலும் இருக்க முடியவில்லை, முழுமையாக நம்பி வாழவும் முடியவில்லை என்கின்ற நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அல்லவா? ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்து கொண்டும் இருக்கின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்கின்ற குழப்பம் எப்பொழுதும் மேலோங்கி நிற்கின்றது. அதில் ஒரு தெளிவு கிடைப்பதே இல்லை. நம்புபவர்கள் ஏமாற்றுபவர்களாகவும், நம்பாமல் இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் திகழ்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, யாரை எப்படி எப்பொழுது கையாள்வது என்கின்ற விஷயங்களை எல்லாம் இனி வரும் நாட்களில் நான் உனக்கு கற்பிப்பேன். யாரை முழுமையாக நம்ப வேண்டும்,
யாரை நம்பக்கூடாது என்ற விஷயங்களையெல்லாம் நான் உன் மதிக்கு சொல்லிக் கொடுப்பேன். உன்னை நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் எப்பொழுதும் தோற்க மாட்டாய், ஏமாற மாட்டாய். அந்த நம்பிக்கையை பிறர் மீது வைக்கும் பொழுதுதான் அந்த தோல்வியும் ஏமாற்றமும் நிகழ்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பக்தியின் ஆழம் என்னவென்று தெரிந்து இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கங்களையெல்லாம் தொலைய வைப்பேன். யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அந்த இடத்தில் வாழ்த்த நான் இருப்பேன். உன்னை வாழ வைக்கவும் நான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த நீ இனி அதிகமான இன்பங்களை தான் அனுபவிப்பாய். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வெகுவாக நிறைவேறப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் காரணமாக இந்த சாயி நானே திகழ்வேன். என் குழந்தையே, என் கண் பார்வையில் இருக்கும் நீ நிச்சயம் சாதிப்பாய். உன் வாழ்க்கையை வென்று காண்பிப்பாய். தற்சமயம் அனுபவிக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அந்த பிரச்சனையின் தாக்கம் எந்த அளவு உனக்கு வலியை கொடுத்திருக்கின்றது. மனவேதனையில் இருக்கின்றாய், கண்கள் கலங்கி நிற்கின்றாய், எத்தனை முறை அழுது வேண்டி என்னிடம் புலம்பி இருக்கின்றாய் என்பதை அறிந்து நான் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி உன் மனதை ஆறுதல் படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதே மனதிற்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிச்சயம் கொடுப்பேன். எப்பொழுது நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கும் ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. மீண்டும் மீண்டும் உனக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். மனதில் என்னை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதின் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தையும் இனி நான் தாமதமாக்க மாட்டேன். காத்திருப்பு காலங்கள் முடிந்து உன் கரம் வந்து இப்பொழுது பல நன்மைகள் சேர்ந்தே தீரும். காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வரும். நீ நினைத்த காரியம் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும். தன் நம்பிக்கையை மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த தகப்பன் நான் உன்னை தைரியமாக வாழ வைப்பேன். துணிச்சலோடு நீ செயல்படும் பட்சத்தில் பல வெற்றிகள் உன்னிடம் வந்து சேரும். எதற்கும் பயப்பட்டு கொண்டு இருக்காமல் என் பக்தனாக முழுவதுமாக செயல்பட்டு உன் வாழ்க்கையில் நீ முழு வெற்றியை காண்பாய். நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண் இப்பொழுது உனக்கு மிகவும் அற்புதமாக செயல்பட தொடங்கி விட்டது. இதோ உன்னுடைய ஆசை நிறைவேறி எனக்கு மனமகிழ்வோடு நன்றியை தெரிவிப்பாய். இரு கரம் கூப்பி வணங்கும் உன்னை பல கரம் கொண்டு காப்பாற்றி கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் இனி இன்பத்தை மட்டும்தான் சந்திப்பாய். என்னுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு உயிரோட்டத்தை நான் கொடுப்பேன். இன்பங்களை நிறைந்து உன்னை சூழ வைப்பேன். நல்லது நடக்கும்.